பச்சை அம்மன் ஜோதிடம் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது சூரிய பகவானின் பெருமைகளும் சிறப்புகளும். சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள், பயிர்கள் வாழ்கின்றன, வளர்கின்றன. கோடை, குளிர், மழை போன்ற பருவ மாற்றங்களும் கூட சூரியனாலேயே தான் நிகழப்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யவும், லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணத்தான் நிறைய பேருடைய கண் பார்வைக்கு இது சென்றடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌரமாரம் என்று பொருள். சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும், விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் 1000 கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலாவரும் உயர்வையும் பெற்றார் சூரிய பகவான். சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷம் ராசி முதல் மீனம் ராசி வரையிலான 12 ராசிகளுக்கும் செல்வார். அவர் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு என்ற நிகழ்வு ஏற்படுகிறது. சூரிய பகவான் பச்சை நிறமுடைய 7 குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருவார். அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம்தான் இருக்கும். இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவர் தான் அருணன் என்ற ஒருவர். இந்த சூரிய பகவான் தன்னுடைய தேரில் 4 பட்டணங்களை சுற்றி வந்து காலை, மதியம், மாலை, அர்த்தராத்திரி என்ற 4 காலங்களை உண்டாக்குகிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும். இது சூரிய ஜெயந்தி என்றும் அழைப்பார்கள். தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் 7 குதிரைகளும் ஒரு சேர வடக்கு திசை நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன. இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது மிக மிக சிறப்பாகும். இதை பார்த்தீங்கன்னா கணவனை இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்த வர ஜென்மங்களிலும் பிறவிகளிலும் இந்த நிலை வராது என்ற புராணங்கள் தெரிவிக்கின்றன. ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும். இது அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்கின்ற ஒரு வரலாறாகும். இந்த சூரிய பகவானுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள், என்னென்ன சிறப்புகள் பிடிக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை நைவேத்தியமாக படைத்து பூஜை செய்வார்கள். கோதுமையால் செய்த சப்பாத்தி, சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பதும் நல்ல பலனை கொடுக்கும். வாசலில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் ரதம் வரைந்து அரிசி, பருப்பு, வெல்லம் படைக்கலாம். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டிப்பதால் செல்வந்தர் ஆகலாம் என்கிறது புராணம். இப்போது ஒருத்தருக்கு நல்ல தொழில் வளம் பெருகணும்னா எப்போ செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ரத சப்தமி என்று தொடங்குவதால் அன்று தொழில் தொடங்குபவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே போல் இந்த நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். இன்னும் இந்த சூரிய பகவானுடைய சிறப்புகளும் மகிமைகளும் நிறைய இருக்கின்றன. நாம் அதை தொடர்ந்து பார்ப்போம். சூரிய பகவான் ஆத்மகாரகன் ஆவார். இவரை வைத்தே தான் நம்ம லக்னத்தில் லக்னம் கணிக்கிறோம். ஜீவனுக்கு உறுதியையும் தேசத்தையும் தருகின்றனர். சூரிய பகவானின் அருளை பெற்றவர்கள் பரந்த முகத்தையும் ஒளி வீசும் கண்களையும் பெற்றிருப்பாங்க. பிதுர்காரகர் என்றும் சூரிய பகவானை அழைப்பாங்க. இவர் பெண்களின் சுகமான மன வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருவார் இந்த சூரிய பகவான். இப்படிப்பட்ட சூரிய பகவானின் இயல்பான அமைப்பு பார்த்தீங்கன்னா சுமாரான உயரம், பித்த தேகம். இந்த எலும்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிபதியாக வருவார். கோதுமை, தானியம், சந்தனம், சிவப்பு நிறம் கொண்டவர்.
திசையில் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையாகவும், கிழமையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையாகவும், மலர்களில் செந்தாமரையும், பகலில் வலிமையும், கசப்பும் காரமும் இணைந்த சுவை கொண்டவர். இவர் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான வடிவம் கொண்டவர். ஆண்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வலக்கண்ணையும், பெண்கள் ஜாதகத்தில் இடக்கண்ணையும் குறிப்பவர். ஆரஞ்சு நிறம். சமஸ்கிருதம், தெலுங்கு ஆகிய 2 வகை மொழிகளையும் மொழிகளாக கொண்டு இருப்பவர்தான் இந்த சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு ஏற்ற காரகத்துவங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம், அரசாங்க தொடர்பு, தலைமை நிர்வாகம், சரீர பலம், உடலின் முதலில் மேல்பாகம், அதாவது முதுகில் இருக்கிற மேல்பாகம், இருதயம், தகப்பனார், தகப்பனாரின் சொத்துக்கள், தகப்பனாரின் உடன் பிறந்தவர்கள், சம்பாத்தியம், ஆண்மை, பரிசுத்தம், காடு, மலை, வயல், புகழ், கீர்த்தி இவைகளுக்கெல்லாம் காரணமாகிறார் இந்த சூரிய பகவான். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய பகவானுக்கு எந்த விதமான பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையாக இருக்கிற இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த சூரிய பகவானுக்கு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபம் உச்சரித்தால் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். சூரிய நமஸ்காரமும் சிறந்த வகையான பரிகாரமாகும். ஸ்லோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய இருதயம் என்ற ஸ்லோகத்தை நம்ம படிச்சுட்டு வந்தால் தினமும் அதிகாலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்து நீராடிவிட்டு இந்த ஸ்லோகத்தை நாம் கூறினால் அனைத்து விதமான செல்வங்களையும் நமக்கு சூரிய பகவான் அள்ளி கொடுப்பார். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் கவிதா.